டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜிபேட் எக்ஸாம் டேட் ஆல்ரெடி நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்பிஇஎம்எஸ்லேருந்து. இந்த அகாடமிக்கு 2024 ஜிபேட் எக்ஸாமினேஷன் நடத்துகிறது என்பிஇஎம்எஸ், அதாவது நேஷ்னல் போர்டு ஃபார் எக்ஸாமினேஷன் இன் மெடிக்கல் சயின்சஸ், நேஷ்னல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் மெடிக்கல் சயின்சஸ். ஓகே, ஜூன் 8 எக்ஸாம் நடக்க சொல்லியிருக்கிறோம் டென்டேட்டிவாக. 2024 இருந்து இந்த ஜிபேட் எக்ஸாமினேஷன் நடத்துனது என்டிஏ, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. இப்போ ஸ்டார்டிங்கில் நமக்கு நடத்துனது ஏஐசிடி, இப்போ நடத்த போகிறது என்பிஇஎம்எஸ். ஓகே, this year onwards the exam will be conducted by the National Board of Examination in Medical Sciences, NBEMS. GPAT 2024 application process is likely to begin in 4th week of April 2024 tentatively. அதாவது இந்த மந்த்து 2024 ஏப்ரல் மந்த்லேருந்து டென்டேட்டிவாக நமக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆக சொல்லியிருக்காங்க. இட் வில் பி த அஃபிஷியல் எக்ஸாம் கண்டக்டிங் பாடி என்பிஇஎம்எஸ். ஓகே, ரெஸ்பான்சிபிள், அது அவங்க தான் ஃபுல் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மேனேஜிங் அண்ட் ஆர்கனைசிங் எக்ஸாம் ரிலேட்டட் ஈவெண்ட்ஸ் ஃப்ரம் registration to result. Okay, so GPAT complete admission process will be conducted online at the official GPAT website, gpat.nta.nic.in. இது பழையது கொடுத்துருந்தாங்க. இப்போ நமக்கு வெப்சைட் மாறலாம். ஏன்னா நம்ம ஜிபேட்னு சொல்லி சர்ச் பண்ணால் பார்க்கலாம், என்பிஇஎம்எஸ் வெப்சைட்லேயே பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த வெப்சைட்டை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, த எம்ஃபார்மா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இஸ் எ நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் that will be held in online or computer based mode on the date to be announced soon. ஸோ நமக்கு தெரியும் இந்த பேசிக்ஸ் எல்லாமே. அடுத்து அஃபிஷியலாக நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த எக்ஸாமினேஷனில் சேஞ்சஸ் தான் இருக்க சொல்லி பார்த்துக்கலாம். அடுத்து எக்ஸாமினேஷன் இந்த அகாடமிக் இயரில் 2 ஷிஃப்டாக நடக்க சொல்லியிருக்காங்க, மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் ஆஸ் யூஷுவல் at designated test centers across India. Okay, the entire GPAT 2024 admission process will commence with the candidates filling out the GPAT application form. At this point, candidates will be given a choice to choose the GPAT test center. Okay, நமக்கு அது தெரியும், GPAT test center choose பண்ணுறது நம்மளுடைய சாய்ஸ் தான். as per their preference, GPAT 2024 is a gateway to some of the top pharmacy colleges in India. Okay, after GPAT registration process, NBEMS will issue GPAT 2024 admit card only for the candidates who complete the application process. Once the exam will be over, NBEMS will share a provisional GPAT 2024 answer key and later on the final answer key along with the GPAT result. Okay, last year as many as 68,439 candidates registered for the exam, and out of the only 62,275 candidates applied for the GPAT entrance exam. அதாவது 6,000 members approximately எக்ஸாம் எழுதலை. அவுட் ஆஃப் தம் 31,489 வேர் மேல் அண்ட் 30,786 ஃபீமேல் கேண்டிடேட்ஸ். ஓகே, அதாவது இவ்வளோ மெம்பர்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்காங்க அந்த ஸ்டேட்டஸ். ஓகே, டேட்டா இதில் கேண்டிடேட்ஸ் வில் ஃபைண்ட் டீடைல்டு இன்ஃபர்மேஷன் அபவுட் த GPAT 2024 எக்ஸாமினேஷன், இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், அப்ளிகேஷன் ஃபார்ம், அட்மிட் கார்டு, எக்ஸாம் பேட்டர்ன், எக்ஸாம் அனலைசிஸ், ரிசல்ட்ஸ் அண்ட் மச் மோர். இதெல்லாம் நம்ம என்பிஇஎம்எஸ் வெப்சைட்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ மூலமாக நம்ம சொல்ல வரக்கூடிய கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, இப்போது நமக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் டேட் டென்டேட்டிவாக ஏப்ரல் மந்த் எண்டுலேருந்து நமக்கு தெரிய வரும். அது ஒரு இன்ஃபர்மேஷன். அடுத்து நம்ம ஜஸ்ட்டு ஜூன் 8 எக்ஸாமினேஷன் என்பிஇஎம்எஸ்ஸால் நடத்தப்படுது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை நமக்கு வெப்சைட்லேயே கன்ஃபார்மாக சொல்லியிருக்கிறாங்க, அதை பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறமா ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, டென்டேட்டிவாக ஃபஸ்ட்டு ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ கொடுப்பாங்க, அதுக்கப்புறமா ஃபைனல் ஆன்சர் கீ எல்லாமே வரும். இந்த மாதிரி ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ இப்போதைக்கு நம்மளுடைய ஒர்க்கு என்ன அப்படின்னா, இன்றைக்கி டேட் April 6. ஸோ 2 months டைம் இருக்குது, 62 days அப்ராக்சிமேட்டாக டைம் இருக்குது. ஏப்ரல் மந்தில் ஒரு 24 days அண்ட் மேலே ஒரு 31. ஸோ 62 days அப்ராக்சிமேட்லி டைம் இருக்குது. நல்லா ப்ரிப்பேர் பண்ணி படிக்கலாம். கோர் பேப்பர்ஸ்க்கு எல்லாமே 10 days-ம், மற்ற சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம், அதாவது கோர் பேப்பர் இல்லாமல் நான் கோர் பேப்பர்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கு எல்லாமே ஒரு 3 days 4 days டைம் அலாட் பண்ணி படிக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம ஈஸியாக குவாலிஃபை ஆகிறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.